students, நம்ம 10th mathematics unit 1 relation and functionsல நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் வந்து போட்டுருப்போம். introduction வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் போடுறது அப்படின்றது கான்செப்ட் எல்லாமே சொல்லியிருப்போம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் 1.2 வந்து பார்க்க போகிறோம். இஃப் a cross b equal to நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்காங்க. a cross b equal to செட் கொடுத்துட்டாங்க. 3,2 3,4 5,2 5,4 அப்படின்னு கொடுத்துட்டு then find a and b. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஏவும் பியும் கொடுத்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கேட்பாங்க. இப்போ இங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் a cross b கொடுத்துட்டு a செட் என்ன b செட் அப்படின்னா நம்ம கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்ம நோட்ல இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா புரியும். சொல்யூஷன் பாருங்க. a cross b equal to நமக்கு கொடுத்துருக்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செட் அப்படியே எழுதிப்போம். 3,2 3,4 5,2 5,4. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம். a cross b அப்படின்ற செட்டு கொடுக்குறாங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எதுவா தான் இருக்கும், a செட்டோட எலிமெண்டா இருக்கும். செகண்ட் எலிமெண்ட் b செட்டோட எலிமெண்டா இருக்கும் அப்படின்னு. அப்ப இங்க a cross b ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 3 இருக்கு, அதே போல இங்க என்ன இருக்கு 3 இருக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு 5, அதே போல இங்க என்னது நமக்கு 5. அப்போ ஒரு டைம் எழுதுனா போதும். அப்ப a செட்ல இருக்க வேண்டிய எலிமெண்ட் என்னது நமக்கு 3யும் 5ம் மட்டும்தான். இங்க பாருங்க, we have a equal to set of all first coordinates of element of a cross b. Therefore a equal to first coordinateல நமக்கு என்னென்ன எலிமெண்ட் இருந்தது 3 இருந்தது 5 இருந்தது. அப்ப a equal to 3,5. இது b equal to என்னது set of all second coordinates of elements of a cross b. Therefore b equal to b setல second coordinateல என்னென்ன இருக்கு பாருங்க 2 4 2 4. அப்ப b setல என்ன எலிமெண்ட் இருக்கணும் 2 4, இது ரெண்டு தான் வரும். ஓகேங்களா, 2ம் 4ம் தான் b செட்டோட எலிமெண்ட். Therefore a equal to என்னது நமக்கு 3,5, b equal to 2,4 அப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3 என்ன கொடுத்திருக்காங்க. let a equal to x belongs to n such that 1 less than x less than 4. b equal to x belongs to w 0 less than or equal to x less than 2 and c equal to x belongs to n such that x less than 3. Then verify that என்ன கொடுத்திருக்காங்க. if a, first question அது a cross b union c equal to a cross b union a cross c. Second question a cross b intersection c equal to a cross b intersection a cross c. ஓகேங்களா, இந்த ரெண்டு क्वेश्चन நம்ம வெரிஃபை பண்ணி காமிக்கணும். சொல்யூஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க. given a equal to x belongs to n, natural numbersல இருக்கு x, condition 1 less than x less than 4 னு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த செட் என்னவா இருக்கும், xன்றது எப்படி இருக்கும்னா 1 விட அதிகமாகவும் 4 விட கம்மியாகவும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா, அப்புறம் நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு என்னது 1 விட அதிகமா இருக்கிறது என்னது 2 3 4 5 அப்படின்னு போவோம். ஆனா 4 விட கம்மியாகவும் இருக்கணும். அப்ப பார்த்தோம்னா என்ன கிடைக்கும், 1 விட அதிகம்னு பார்க்கும்போது 2 3, நெக்ஸ்ட் 4 போட போவோம். ஆனா இங்க என்னது நம்ம கண்டிஷன் 4 விட கம்மியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ a செட் என்னது நமக்கு 2,3 மட்டும்தான். நெக்ஸ்ட் b செட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. x belongs to w ஹோல் நம்பர்ல கொடுத்திருக்காங்க. 0 less than or equal to x less than 2 அப்படின்னு. இங்க less than or equal to என்னது நமக்கு இந்த செட் இந்த எலிமெண்ட் 0வும் அதுல வரும்ன்றது ஈக்குவலா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 0
இந்த எக்ஸ்ன்ற நம்பர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, 0க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், 0வை விட அதிகமாகவும் இருக்கலான்ட்டாங்க. ஆனால் என்னது 2 விட கம்மியாக தான் இருக்கணும்ட்டாங்க. அப்போ 0 1 இதுதான் வரும். நெக்ஸ்ட் 2 எலமெண்ட் போட்டால் என்னது ஆகிடும், ரெண்டுமே நமக்கு இது 2 விட கம்மியாக இருக்கணும்னு வந்துச்சு. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம 2ன்றது எடுத்துக்கலாம். அப்போ இங்கே நம்ம பி செட்டுனது 0,1 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு சி செட்டு பார்ப்போம். கண்டிஷன்னா கொடுத்துருக்காங்க. x belongs to n நேச்சுரல் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நேச்சுரல் நம்பர். கண்டிஷன் சொல்லிட்டாங்க x less than 3. ஓகேவா, x less than 3 இருந்தால் மட்டும் போதும். அப்போ நேச்சுரல் நம்பர் நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1 2. இங்கே 3 போடலான்னு பார்த்தோம்னா நமக்கு என்னது இங்கே லெஸ் தென் 3 தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 கொடுத்தா தான் நம்ம இங்கே 3 போடணும். அப்போ நமக்கு சி செட் என்னன்னு கிடைச்சிது, 1,2ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏ செட் ஃபைன் பண்ணிட்டோம், பி செட் ஃபைன் பண்ணிட்டோம், சி செட் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ஸ் ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ பி யூனியன் சி ஈக்குவல் டு பி செட் என்னது நமக்கு 0,1 சாரி 0,1 யூனியன் சி செட் என்னது 1,2. செட்டில் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ரெண்டு செட்டை யூனியன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதிக்கணும். இங்கே இருக்கிற 0ன்ற எலமெண்ட் இங்கே இருக்குன்னா எழுதிக்கலாம், செகண்ட் செட்டில் இல்லைனாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1 என்ற எலமெண்ட் இங்கே இருக்குது, செகண்ட் செட்லேயும் இருக்குது. இருந்தால் நம்ம என்ன ஒரு டைம் எழுதினா மட்டும் போதும். 0,1, இப்போ 0 1ன்றது பி செட்டில் முடிஞ்சிச்சு. இந்த செகண்ட் செட்டில் பாருங்கள் 2ன்ற எலமெண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இந்த 2வும் எழுதிக்கணும். ஓகேங்களா, அப்போது இந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுக்கு தான் நம்ம அது யூனியன் அப்படின்றது. அப்போ பி யூனியன் சி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பி யூனியன் சி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஏ செட்டுனாவோ நம்ம அதை எழுதணும். ஏ செட் என்ன வந்திருக்கு நமக்கு 2,3. இங்கே இருக்கு பாருங்க, ஏ செட்டு 2,3. ஏ செட்டு 2,3 கிராஸ் பி யூனியன் சி. பி யூனியன் சி என்னது 0,1,2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண போகிறோம், நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூடயும் ஆர்டர் பேரில் எழுதணும். அப்படி எழுதும் போது என்ன கிடைக்கும், 2,0 நெக்ஸ்ட்டு 2,1 நெக்ஸ்ட்டு 2,2. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட எல்லாமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 3,0 3,1 3,2. ஓகேங்களா, இது நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி பார்த்துட்டோம். இங்கே நமக்கு வெரிஃபைல கொடுத்துருக்கிறது நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதை நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போமா, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ செட் என்ன நமக்கு 2,3. ஏ செட்டு 2,3 கிராஸ் பி செட் என்னது 0,1. இது ரெண்டுத்துக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்து என்ன எழுதுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 2ன்ற எலிமெண்ட் எடுத்து எல்லாத்துக்கூடையும் ஆர்டர் பேரில் எழுதணும். அப்போது 2,0 நெக்ஸ்ட் 2,1 2 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 3 எடுத்து எழுதணும். 3,0 நெக்ஸ்ட் என்னது இருக்கு 3,1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏ கிராஸ் பி யூனியன் என்ன கொடுத்துருந்தாங்க ஏ கிராஸ் சி. அப்போ ஏ கிராஸ் சியை கண்டுபிடிப்போம். ஏ செட் என்னது 2,3 கிராஸ் சி செட்டு நம்ம எழுதணும். சி செட் என்னது 1,2. சி செட் என்ன எழுத போகிறோம் 1,2. இது ரெண்டுத்துக்கு ஆர்டர் பேர் எழுதலாங்களா.
என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 ஆர்டர் பேர்ல எழுதுவோம். 2, 1 next 2, 2 next இந்த 3 எழுத போறோம். 3, 1 next என்ன வரும்? 3, 2 ஓகேவா? நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம்? A cross B ஃபைண்ட் பண்ணிட்டோம். A cross C ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண போறோம்? நம்ம யூனியன் எடுக்க போறோம். ஓகேங்களா? A cross B யூனியன் A cross C எழுதுவோமா? என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டுத்துலயும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எழுதணும். ரெண்டு டைம் வந்ததுன்னா அது என்ன பண்ணிடலாம்? ஒரு டைம் மட்டும் எழுதினா போதும். இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 2, 0 எழுதிக்கலாமா? 2, 0 next 2, 1 3, 0 3, 1 ஃபர்ஸ்ட் A cross B ல இருக்கிற எல்லாத்தையுமே எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ A cross C ல இருக்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2, 1 2, 1ன்றதை நம்ம எழுதிட்டோம். அப்போ இது நம்ம என்ன பண்ணிடலாம்? விட்டுடலாம். நெக்ஸ்ட் 2, 2 2, 2ன்றது நம்ம இங்க எழுதியிருக்கோமா பாருங்க? இல்ல. அப்ப என்ன பண்ணிடலாம் நம்ம? நெக்ஸ்ட் 2, 2 எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 3, 1ன்றது இருக்கான்னு பாருங்க. நம்ம ஏற்கனவே எழுதிட்டோமானே? 3, 1ன்றது நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். அப்ப இதையும் நம்ம விட்டுடலாம். எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3, 2 3, 2 நம்ம இங்க எங்க எழுதியிருக்கோமா? இல்ல. அப்போ அதை எழுதிக்கலாம். 3, 2 இத ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1ல 2, 0 இருக்கு. இங்கேயும் 2, 0 இருக்கு. நெக்ஸ்ட் 2, 1 இருக்கு. இங்கேயும் 2, 1 இருக்கு. நெக்ஸ்ட் 2, 2 இருக்கு. இங்க பாருங்க இதோ இருக்கு 2, 2. நெக்ஸ்ட் 3, 0 இங்க இருக்கு. 3, 0 இருக்கு. 3, 1 இருக்கு. இங்க இருக்கா பாருங்க 3, 1 இதோ இருக்கு. நெக்ஸ்ட் 3, 2 இருக்கு. இங்க என்னது நமக்கு 3, 2 இருக்கு. வேற எதுவும் இங்க எக்ஸ்ட்ரா இல்ல. அதே போல இங்கேயும் நமக்கு என்னது எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்ல. அப்போ நமக்கு என்ன தெரியுது? from 1 and 2 from equation 1 and 2ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? A cross B union C equal to A cross B union A cross C அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷனை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். செகண்ட் இது நம்ம பார்க்க போறோம். செகண்ட் இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இங்க யூனியன் வச்சு பார்த்ததை இப்போ நம்ம வந்து இன்டர்செக்ஷன்ல பார்க்க போறோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இதுதான் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைண்ட் A cross B intersection C ஐ வெரிஃபை இது ஃபைண்ட் பண்ணலாம். B intersection C equal to B செட் பாருங்க 0, 1 intersection C செட் 1, 2. ஓகேங்களா? இங்க இன்டர்செக்ஷன் போது என்னன்னா, இந்த ரெண்டு செட்லயும் காமனா இருக்கிற எலிமெண்ட் மட்டும் எழுதினா போதும். இங்க 0 இருக்கு, இங்க 0 இருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல. இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்போ இந்த செட்ல என்ன எழுதிக்கலாம்? 1 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வேற எதனா எலிமெண்ட் இருக்கா பாருங்க. இங்க 2 இருக்கு, இந்த இடத்துல இல்ல. அப்போ B இன்டர்செக்ஷன் Cன்றது நமக்கு என்ன கிடைக்குது? 1 மட்டும் தான் கிடைக்குது. இப்போ இது வந்து என்ன பண்ணலாம் நம்ம? A cross B intersection C ஃபைண்ட் பண்ணுவோம். A கூட நம்ம இதை ஃபைண்ட் பண்ணோம். A செட் என்னன்னு பாருங்க 2, 3 cross intersection செட் B intersection C என்னன்னு கிடைச்சது நமக்கு 1ன்னு வந்தது. அப்போ இது ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுப்போம். எடுக்கும்போது என்ன எழுதுவோம்? 2, 1 3, 1. ஓகேங்களா? இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க.
இப்போ வந்து நம்ம A cross B intersection A cross C ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? A cross B intersection A cross C கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? A cross B பண்ணலாமா? நம்ம ஏற்கனவே இங்க பண்ணி தான் வச்சிருக்கோம். நம்ம A cross B பண்ணிட்டோம். இங்க பண்ணியிருக்கோம் பாருங்க. A cross B வந்து நம்ம ஏற்கனவே இங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். A cross B இங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதே போல A cross C யும் இங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். ஓகேவா? அப்போ A cross B intersection A cross C ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற காமனானது மட்டும் எழுதுனா போதும். காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 2,0 இருக்கு. இந்த இதுல இருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல. இங்க 2,1 அப்படின்றது இருக்கு. இங்க இருக்கு 2,1 A cross B ல இருக்கு. B cross C ல என்ன இருக்கு? 2,1 இருக்கு. ஓகேவா? இதை எழுதணும். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கான்னு பாருங்க. இங்க 3,0 இருக்கு. இங்க 3,0 இல்ல. இங்க 3,1ன்றது இருக்கு. அதே போல இங்க என்னது நமக்கு 3,1 இருக்கு. வேற எதுவும் காமனா இல்ல. அப்ப என்ன எழுதலாம் நம்ம? நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2,1ன்றது கிடைச்சது, 3,1ன்ற செட் கிடைச்சது. இது ஈக்குவேஷன் 4. From equation 3 and 4 இது ரெண்டுத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? இங்க பாருங்க equation 3 ல செட்ல என்ன கிடைக்குது? 2,1 3,1 இருக்கு. இங்கேயும் 2,1 3,1. இது ரெண்டுத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது? A cross B intersection C equal to A cross B intersection A cross C அப்படின்றது நம்ம வெரிஃபை பண்ண முடியுது. ஓகேங்களா? ரெண்டுமே நம்ம வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டோம். Thank you.